அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்க வேண்டும், லக்னம் என்றால் என்ன என்பதனை பற்றி தற்போது பார்ப்போம். ஒருத்தர் பிறக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தை குறிப்பது தான் லக்னமாகும். ஒரு பிறந்த நேரத்தில் ஜாதக கட்டத்தில் லா என்று போட்டிருப்பார்கள். அந்த ஸ்தானாதிபதி தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாகும். அந்த லக்ன பாவம் சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகருடைய உடல் அமைப்பு, ஆரோக்கியம் போன்றவை நல்ல சிறப்பாக இருக்கும். அதுபோல லக்னாதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. லக்னாதிபதி கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இருப்பதும் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதுபோல லக்னாதிபதி 1, 5, 9 இருப்பதும் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். லக்னத்தில் சுபகிரகங்கள் இருப்பது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். லக்னத்தில் குரு, புதன், சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் இருப்பது, லக்னத்தை சுபகிரகங்கள் பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். லக்னத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல பழக்க வழக்கங்கள், உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு, சமுதாயத்தில் பெயர் புகழுடன் வாழக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஜாதகத்தில் பலகீனமாக இருப்பது நல்லதல்ல. பலகீனமாக இருப்பது என்னவென்றால் லக்னாதிபதி நீச்சம் பெறுவது ஜாதக ரீதியாக ஒரு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது. நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் இளமையை விட வாழ்க்கையில் ஒரு முதுமையில் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக உண்டாகும். ஒரு லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 மறைந்திருந்தால் வாழ்க்கையில் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையானது இருக்கும். பொதுவாக லக்னத்தை சுபகிரகங்கள் பார்ப்பது நல்லது என கூறினேன். லக்னத்தை பாவகிரகங்கள் பார்ப்பது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. பாவகிரகங்கள் சொல்லக்கூடியது சனி போன்ற கிரகங்களுடைய பார்வை லக்னத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையானது இருக்கும். பொதுவாக லக்னத்தை சனி பார்ப்பது, லக்னத்தில் சனி, ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பது சுமாராகும். லக்னத்தில் செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருடைய குணாதிசயத்தை ரீதியாக பார்க்கின்ற போது கொஞ்சம் முன்கோபக்காரராகவும், கொஞ்சம் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். பொதுவாக லக்னத்தை சுபகிரகங்கள் பார்ப்பது, சுபகிரகங்கள் லக்னத்தில் இருப்பது ஒரு வளமான பலனை ஒருத்தருக்கு ஏற்படுத்தும்.